வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு அரைச்சி விட்ட குழம்பு தான் பண்ண போறேங்க. அரைச்சி விட்ட மசாலா குழம்பு சுண்டல் வச்சு தான் நான் பண்ண போறேன். இந்த குழம்பு நம்ம சண்டேஸ்ல எல்லாம் கூட செய்யலாங்க. ரொம்பவே அருமையா இருக்கும். மத்தியானம் நம்ம செஞ்சு வச்சுட்டா நைட்டுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கவலையே இருக்காது. நைட் வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எதுக்கு வேணா இந்த குழம்பு வச்சுக்கலாங்க. அவ்வளோ அருமையா இருக்குங்க. இப்போ அந்த அரைச்சி விட்ட குழம்பு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இன்னைக்கு மீதி ஆகிற கேரட் பொரியல் வச்சு ஒரு கட்லட் நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேங்க. ஒரு நாள் வந்து கொஞ்சம் கேரட் மீதி ஆயிடுச்சு, அதை கட்லெட்டாக பண்ணேன். எங்கள் குட்டிமாவுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. ரொம்ப வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. சரி, அதையும் இந்த வீடியோவோடையே சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்லெட்டும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேங்க. இந்த 2 ரெசிபியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இப்போ நம்ம சுண்டல் மசாலா குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. சுண்டலை வந்து நான் முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து நான் வந்து இந்த மாதிரி வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம சுண்டலை ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிடலாங்க. அப்போ தான் சுண்டலில் உப்பு பிடிக்கும். 2 சவுண்டு விட்டுக்கலாம். இப்போது ஒரு அடுப்பில் சுண்டலை வேக போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கிடலாங்க. வதக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இப்போ நான் கறிக்குழம்பு தூள் இதிலேயே சேர்த்துக்கிறேங்க. அடுப்பு நல்லா சிம் பண்ணிட்டு தான் நான் இந்த தூள் சேர்க்குறேன். தூள் சேர்த்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. 1 நிமிஷம் வதங்கினா போதுமானது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம வந்து தேங்காயோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. அரைச்சிடலாம். நம்ம தேங்காய் வதக்கின கலவையை அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். அதே சமயத்தில் சுண்டலும் நல்லா வெந்துருச்சுங்க. நான் 2 சவுண்டு தான் விட்டேன். நான் நல்லா வெந்திருக்கு. ஏன்னா நான் ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன் இல்லைங்களா, அதனால் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளித்து விட்டுடலாங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிட்டேங்க. கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது சோம்பு தாளிச்சுக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நல்லா இந்த மாதிரி தக்காளி எல்லாம் வந்து நல்லா உருத்தெரியாமல் வதங்கிடணும். நல்லா மசிஞ்சு வந்துடணும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. நான் அரைக்கும் போதே கறிக்குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்க்குறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேன். இந்த மல்லித்தூள் மறுபடியும் நம்ம சேர்க்குறதுனால கொஞ்சம் நல்ல திக்னஸ் கிடைக்கும் குழம்புக்கு. மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். இப்போ இந்த தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம அரைச்ச விழுது சேர்த்துடலாங்க. இப்போ இந்த அரைச்ச விழுது வதங்கிறதுக்கு நான் இப்போ சுண்டல் வேக வச்சு தண்ணி கொஞ்சமாக விடுறேன். மறுபடியும் நம்ம சுண்டல் போடும்போது இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி தான் அதோட தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டால் குழம்பு நல்ல டேஸ்ட் கிடைக்குங்க. அதுக்காக தான் நான் வதக்குறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நான் நல்லா வதக்கிக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் இதில் சேர்த்துடலாங்க. தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைன்னா நம்ம மறுபடியும் விட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க, அப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ கலக்கி வச்ச குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு மூடி போட்டுடலாங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே சிம்லேயே இருக்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அடுப்பை நல்லா குறைச்சி மூடி போட்டுட்டேங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேங்க. இது உங்களோட ஆப்ஷன் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதை சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நம்மளோட அரைச்சி விட்ட சுண்டல் மசாலா குழம்பு ரெடிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாங்க.
இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது நம்ம ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டா சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து ரைத்தா கூட செய்யலாம், ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கலாம், கேரட் ரைத்தா செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நம்மளோட சுவையான சுண்டல் அரைச்சி விட்ட மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீந்து போன கேரட் பொரியலில் ரொம்ப சுவையான கட்லெட் செய்யலாங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. இப்போ இந்த கேரட் துருவிட்டு பொடி மசாலா மத்தியானம் பண்ணுங்க, ரொம்பவே மீதி ஆயிடுச்சு. கூடவே வீட்டில் ப்ரெட் இருந்துச்சு, கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நறுக்கினேன், அவ்வளோதாங்க. கூடவே வந்து கரம் மசாலா மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இதை வச்சு ஒரு கட்லெட் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கேரட் பொரியலில் இருக்க பச்சை மிளகாய், அந்த கருப்பாக இருக்க கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம பொறுக்கி எடுத்துடணுங்க. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா பிச்சு பிச்சு போட்டுறணும். கையிலேயே நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிச்சு உதிர்த்து விட்டுக்கணும். கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு உதிர்த்து விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. அப்புறமா காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கேரட் பொரியல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ ப்ரெட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுறணும். அந்த காரம் கரம் மசாலா எல்லாமே சேர்ந்து கலந்து வந்துடணும். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கையில் நல்லா மறுபடியும் பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது, குழகுழப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பிசைஞ்சு பாருங்கள். கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. அவ்வளோதான் போதும். நம்ம உருட்டுறதுக்கு கைக்கு வந்தால் போதுமானது. நல்லா பிசைஞ்சு மட்டும் விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. ஏன்னா பொரியலில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. இப்போ இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கூட கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டேங்க. கொத்தமல்லி ஃப்ளேவர் கட்லெட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால மறுபடியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நான் கட்லெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம உருண்டைகள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட்லெட் ஷேப் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அதனால் இப்போ உருட்டி தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு உருண்டைகள் ரெடியாக இருக்குங்க. நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம், அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ கட்லெட் ஷேப்புக்கு ஒரு பிளேட்டில் வச்சு தட்டிக்கலாம். நீங்கள் பிளேட்லேயே கூட எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் தட்டலாம். இப்போ கட்லெட் ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி உருட்டி கொடுங்க. அப்போ தான் அந்த எட்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக வரும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம உருண்டைகள் எல்லாமே கட்லெட் ஷேப் பண்ணியாச்சுங்க. நான் இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் போட்டு தான் நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் கட்லெட் செய்ய போகிறேங்க. தேவையான அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விடணுங்க, ஏன்னா அதுலேயே வேகணும் இல்லைங்களா. அதனால் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றா எடுத்து நம்ம தோசைக்கல்லில் வச்சிடலாங்க. இந்த மாதிரி தவாவில் வச்சதுக்கப்புறம் நல்லா வேகணும். நம்ம வந்து பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப தூண்டி விட்டிங்கன்னா கருகிடும். இந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சும் நம்ம பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா செவந்துருச்சு. 2 பக்கமும் நம்ம அப்பப்போ பெரட்டி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்மளோட சுவையான சூடான கேரட் கட்லெட் ரெடிங்க. இப்போ நம்ம அடுத்த செட்டு கட்லெட்டையும் பொரிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் மறுபடியும் ஒரு ஷேப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு பெரட்டி விட்டுட்டு எடுத்தாச்சுன்னா நம்மளோட கட்லெட் ரெடிங்க. எங்கள் குட்டிமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கக்கிட்டே எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்டுடலாங்க. குட்டிமா, கட்லெட் எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? இன்னும் இருக்கு, வெந்துட்டு இருக்கு. பழைய கேரட்டில் செஞ்ச மாதிரி இருக்கா இல்லையா? புதுசாக செஞ்ச மாதிரி தானே இருக்கு. பிடிச்சிருக்கா உனக்கு? ஆமாம், மத்தியானம் மீந்து போன கேரட்டில் தான் செஞ்சேன். சொன்னாதான் தெரியுது இல்லையா? பிடிச்சிருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். எங்கள் ஆதிராச்செல்லாம் டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தாங்க சாப்பிடுவாங்க. அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, எனக்கு அது போதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி மத்தியானம் பொரியெல்லாம் மீதியாச்சுன்னா குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. என்னங்க, இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினா இந்த சுண்டல் குழம்பும் இந்த கட்லெட் ரெசிப்பியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.